இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கால் ஊன்ற வேண்டும், அது வளர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி வளர்கிறதுக்கு இன்னொரு கட்சி உதவி பண்ணாது. பொதுவாக ஒரு கட்சி வளர்கிறதுக்கு இன்னொரு கட்சி உதவி செய்யுமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு தந்தை பெரியாரும் திராவிடர் கழகமும் குடியரசு இதழும் பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. எதை நான் புகழ்ச்சிக்காரெல்லாம் சொல்லலை. குறிப்பாக நாடு விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல். என்ன ஒரு செய்தி அப்படின்னா, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, ஏராளமாக இருக்கு, எண்ணிலடங்காத கட்சிகள் இருக்கு, எண்ணிலடங்காத கட்சிகள். சரி, ஒரு எண்ணி ஒரு 1000 கட்சி அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க. நான் சொல்லி முடிக்கிற பொழுது இன்னொரு கட்சி தொடங்கிடும். 1001 தொடங்கிடும். தொடங்கிட்டே இருக்கு, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள்லேயே ரொம்ப வித்தியாசமான கட்சி, ஒரு வேறுபட்ட கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அது திராவிட கழகம் தான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் எதையும் துணிச்சலாக சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ கட்சி தொடங்கினோடனே அவர் எத்தனை வருஷம் அரசியல் இருந்தார், எத்தனை ஆண்டு ஜெயிலுக்கு போனார், எத்தனை ஆண்டெல்லாம் வேண்டியில்ல, எத்தனை நாள் போனார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தொடங்கினோடனே அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் இப்படி தான் அரசியல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும், திறமைசாலியாக இருந்தாலும், வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், பட்டதாரியாக இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மெம்பர் கூட நிற்க முடியாது. ஆனாலும் இந்த கட்சி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.